ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஹெல்தி கிச்சன் உணவு மேலும். இன்றைக்கி ஒரு சூப்பராக ஹெல்த்தியாக ஒரு மேங்கோ பிக்கிள் வீட்டில் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான். நிறைய பேர் ஊறுகாய் கடையில் வாங்கி சாப்பிடுவீங்க. ப்ரிசர்வேட்டிவ் போட்டு வினிகரெல்லாம் ஊற்றி உப்பு புளியெல்லாம் அதிகமாக போட்டு ஒரு ஊறுகாய் விற்பாங்க, அதையும் நம்ம வாங்கி சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கி சாப்பிட்றத விட்டுட்டு வீட்டில் கிடைக்கிற பொருளை சீசனபிளாக நமக்கு அவைலபிளாக இருக்கும்போது நம்ம அடுப்படியில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக எப்படி மாங்காய் ஊறுகாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான். மாங்காய் ஊறுகாய், கன்னி மாங்காய், வடு மாங்காய், அந்த மாதிரி கட் பண்ணுற மாங்காய், நிறைய மாங்காய் நம்ம கட் பண்ணி போட்டு ஊறுகாய் பண்ணியிருக்கோம். நானுமே இந்த சீசனில் நிறைய வெரைட்டிஸ் ஊறுகாய் வீட்டில் பண்ணியிருக்கேன், அதையுமே இதை போட்டிருக்கேன். பட் இது கொஞ்சம் ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10-15 நிமிஷத்தில் உங்களுக்கு ஊறுகாய் எப்படி பண்ணிக்கிறதுன்னு தான். நான் ஊறுகாய் மாங்காய் கட் மாங்காய், அதாவது ஒரு பெரிய மாங்காவை கட் பண்ணி மிக்சியில் நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கடுகு எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பொடியில் இந்த க்ரஷ் பண்ண மேங்கோவை போட்டு நல்லா கையால் தான் மசிக்கணும். கையால் நல்லா அதை ஒன்று கூட ஒன்று சேர்ந்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு, அந்த பிணைஞ்சதை நம்ம ஒரு 200 ml நல்லெண்ணெயில் நல்ல ஒரு இரும்பு கடாயில் நல்லா இதை நல்லா ஒன்று போல் சேர்ந்து எந்த அளவுக்கு அந்த மசாலாவும் இந்த மாங்காய் அரைச்சதும் பிணைஞ்சு வரீங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அது உப்பும் பெருங்காயமும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ காஞ்ச எண்ணெயில் இந்த மாங்காய் ஊறுகாய் நல்லா அதில் போட்டு ஒன்றோட ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அது ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் மிதமான சூட்டில் வச்சு நீங்கள் அதை நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டு அதை இறக்குனிங்கன்னா நல்லா சூப்பரான மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடும். எப்போவுமே கட் பண்ணி மாங்காய் போட்டு சாப்பிடும்போது அது ஊறி இருக்கும், ஊறாமல் இருக்கும், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இது நீங்கள் சூப்பராக இட்லிக்கு, சட்னி, எல்லாமே தயிர் சாதத்துக்கு, பூரிக்கு, பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே இது புளியெலாம் அதிகமாக இல்லை. நீங்கள் அந்த மாதிரி மாங்காய் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வெறும் சாதத்துக்கு கூட நல்லெண்ணெயோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். 1 மாதம் 1.5 மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாம். ஈஸியாக உங்களுக்கு வீட்டில் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சுக்கக்கூடிய ஒரு மாங்காய். சீசனலில் உங்களுக்கு மாங்காய், எலுமிச்சங்காய் இந்த மாதிரி கிடைக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் காமிச்சிருக்கிற எல்லா ஊறுகாயுமே நம்ம வீட்டில் இந்த சீசனில் பண்ணது. எல்லாத்துக்குமே ஒரே மசாலா, அதே நல்லெண்ணெய் தான். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் நான் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஒன்றுமே சேர்க்கலை. முடிஞ்ச அளவுக்கு இதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.